மாஞ்சோலை 1349/2 எனும் நான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் வரப்போகுது. விகடன் பிரசுரம் வெளியிடுறாங்க. முதல்ல ஒரு புத்தகம் அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும் இல்லையா? மாஞ்சோலை அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயர், எல்லாருக்கும் தெரியும். ஆனா பலருக்கும் தெரியாதது மாஞ்சோலை என்பது ஒரு ஊர், ஒரே ஒரு ஊரை மட்டுமல்ல. அந்த மாஞ்சோலைங்கிற ஒரு பகுதியில மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரை வெட்டி இப்படி ஒரு 5 தேயிலை தோட்டங்கள் அடங்கிய பகுதி. திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம் வட்டம், மணிமுத்தாறு அணைக்கட்டுக்கு மேல அந்த மலை இருக்குது. அந்த மலையில 5 தேயிலை தோட்டங்கள். முதல் ஊரு மாஞ்சோலைங்கிறதுனால பரவலாக எல்லோருக்கும் மாஞ்சோலை அப்படிங்கிறது தெரியும். ஆனா 5 தேயிலை தோட்டங்கள், 5 ஊர்லயுமே ஆட்கள் இருந்தாங்க. 5 ஊருமே காட்டை திருத்தி, காட்டை அழித்து, காட்டை சமப்படுத்தி தேயிலையும் காப்பியும் ஏலக்காயும் மிளகும் கொய்னாவும் உற்பத்தி செய்வதற்காக அதை விளைவிச்சு பயிராக்கி இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இது முதல் தலைப்பு. உபதலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1349/2 எனும் நான். தேயிலை தோட்டம் பற்றி எனக்கு தெரிந்து ஒரு 10க்கும் அதிகமான தமிழில் புத்தகங்கள் வந்திருக்கு. ஆங்கில புத்தகங்கள் சில இருந்தால் கூட ஒரு நம்பர் வச்சு தேயிலை தோட்டத்தில் எங்கேயும் பார்த்ததாக எழுதப்பட்டதாக எனக்கு தெரிந்து என் பார்வையில் வரல. அது என்ன 1349/2 அப்படின்னா, தேயிலை தோட்டத்தில் எல்லா தொழிலாளிக்கும் ஒரு எண் கொடுக்கப்படும். அந்த எண் பதிவு நம்பர், அங்கே செக் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டேட்டில். இப்போ எங்கள் அப்பாவுக்கு 1566 அந்த நம்பர், எங்கள் அம்மாவுக்கு 1349. அந்த தேயிலை தோட்டத்தில் நிரந்தர பணியாளராகவோ அல்லது தற்காலிக பணியாளராகவோ வேலை பார்த்தா அந்த எண் கொடுத்துருவாங்க. எங்களை மாதிரி வேலை பார்க்காத பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்பர் என்ன வரும்னா, அம்மா அல்லது அப்பாவுடைய பதிவு எண்ணம் பக்கத்தில் 1, 2, 3 எத்தனாவது குழந்தை அப்படிங்கிறதுக்காக. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் பதிவு எண்ணெல்லாம் எங்கள் அம்மா கணக்கில் உண்டு. அதனால 1349, 1ங்கிறது எங்கள் அக்கா, 2ங்கிறது நான், 3 என் தம்பி, 4 என் தங்கை, இப்படி வருவோம். எல்லா வீட்லையும் அதே மாதிரி எத்தனாவது பிள்ளையோ அத்தனாவது வரும். உலகம் முழுக்க எண் தான் அரசியல். அது பணமாக இருந்தாலும் கணக்கா இருந்தாலும் எண் தான் அரசியல். ஒரு எண்ணை ஒரு புத்தகத்துக்கு தலைப்பா வைக்க வேண்டிய அளவுக்கு தேவை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படி அந்த அளவுக்கு முக்கியத்துவமா எஸ்டேட்ல அப்படின்னு பார்க்கணும்னா அதற்கான விடை தலைப்புல மட்டுமல்ல, கட்டுரையிலையும் தனியாக இணைக்கப்பட்டிருக்கு.